மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்ணதாசன் விழா 2025 கோலாலம்பூர் ஜலான் ஈப்போ செந்தூல் செட்டியார்கள் மண்டபத்தில் பிற்பகல் 1:30 மணி அளவில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவருமான சரவணன் உரையாற்றி நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார். கவிஞர் பெர்னாட் ஷா வள்ளுவன் வழியில் கண்ணதாசன் எனும் தலைப்பில் உரையுடன் தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு சொற்பொழிவாளர்கள் தாமல் கோ சரவணன் மற்றும் திருமதி இந்திரா விஜயலட்சுமி காலத்தால் அழியாத காவியம் மற்றும் சமூகத்தின் பழுது போக்கிய கவியரசர் எனும் தலைப்புகளில் முறையே பேசுவார்கள். ஆண்டுதோறும் கண்ணதாசன் விழாவில் 5 மலேசிய இந்தியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்படுவர். மொழி, இனம், கலை, கலாச்சாரம் என்ற அடிப்படையில் பிரசித்தி பெற்றவர்களுக்கும் மக்களுக்கு சேவையாற்றியவர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 250க்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு கண்ணதாசன் விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் இந்த ஆண்டு டத்தோஸ்ரீ தெய்வீகன், ஓவியர் லேனா, கமல சரஸ்வதி, விஜயவாகினி மற்றும் எல் ராமன் ஆகியோருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி சரவணன் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.